கார் வழி நீர் வருகிறது, நீர் வழி ஏர் வருகிறது, ஏர் வழி ஊர் வருகிறது, ஊர் வழி பார் வருகிறது. பாருக்கு சோறூட்ட மேடி பிடித்த கை வாழி என போற்றி, பாருக்கு சோறூட்ட மேடி பிடித்த கை வாழி என போற்றி உழவர் பெருமக்களை உள்ளத்தில் வையுங்கள். அதே நேரத்தில் உழவுக்கு நீர் தராத உளுத்தரை வையுங்கள். மண்ணுக்கு வராத நீர் உழவன் கண்ணுக்கு வருகிறது. மண்ணுக்கு வராத நீர் உழவன் கண்ணுக்கு வருகிறது. வயலை உழாத ஏர் அவன் வயிற்றை உழுகிறது. மண்ணுக்கு வராத நீர் உழவன் கண்ணுக்கு வருகிறது. வயலை உழாத ஏர் அவன் வயிற்றை உழுகிறது. இற்றை நாளில் அவனது இல்லாள் காண்பதெல்லாம், இற்றை நாளில் அவனது இல்லாள் காண்பதெல்லாம் பொங்கல் அன்று கணவனின் தொங்கல். பொங்கல் அன்று கணவனின் தொங்கல். உழவு நடக்கும் வீட்டில் இடவு நடப்பதா? தண்ணீர் வரும் தண்ணீர் வரும் என்று தவமாய் கிடந்தவன் சவமாய் கிடப்பதா? நடந்தாய் வாழி நடந்தாய் வாழி என்று காவேரியை பாடினான். உடையில் காவியரி நின்ற இளங்கோ. அந்த காவேரி பெண்ணின் கால்களுக்கு இன்று விலங்கோ. அந்த காவேரி பெண்ணின் கால்களுக்கு இன்று விலங்கோ. இன்னனம் விலங்கு இட்டவன் 2 கால் விலங்கு. இன்னனம் விலங்கு இட்டவன் 2 கால் விலங்கு. உடனே உதவுக என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட காவேரி நீரின்றி காய்கிறது டெல்டா. கர்நாடகம் ஒரு துர்நாடகம் நடத்தி அந்த தீர்ப்பையே ஆக்குகிறது உல்டா. நடுவண் அரசே, நீரை சிறைப்படுத்தும் நீச்சரை சிறைப்படுத்து. நீரை சிறைப்படுத்தும் நீச்சரை சிறைப்படுத்து. நீர் பங்கீட்டை நீ புகுந்து முறைப்படுத்து. நீர் பங்கீட்டை நீ புகுந்து முறைப்படுத்து. இது இப்படி இருக்கையில் மாண்புமிகு பிரதமர் திருவாய் மலர்ந்திருக்கிறார் என்று விவசாயிகளே வேறு வேலைக்கு செல்வீர் என்று. பரந்த பாரத நாட்டை ஆள்பவர் உள நீரின்றி உண்ணச்சோரின்றி சோர்ந்து சுருண்டு சோனியாய் இருப்பவனை சந்தோஷப்படுத்தாமல் சோனியாவை சந்தோஷப்படுத்துகிறாரோ? உச்ச நீதிமன்ற உத்தரவு அரசு ஏட்டில் வராமல் அன்னை பூமி விடமாட்டாள். அம்மாவா சும்மாவா? தில்லி திருநகரில் ஒரு பேருந்து ஏறிய பேதை 6 பேருந்த விழுந்தாள் கீழே. அவளது வெற்பநிகர் கற்பு பாழே. நரம்பெருந்து நலங்கெட்டது நல்லிசை யாழே. விட்டு விடுங்கள் என வழிபட்டாள். ஆயினும் வாழை இலை போலே கிழிபட்டாள். பாரதத்தாய் தீராத பழிபட்டாள். ஆன்ற பெருமையெல்லாம் அவிந்து அழிபட்டாள். அவனெல்லாமா ஓர் ஆடவன், அகப்பட்டதை மேயும் ஆடவன். மும்பையில் மூர்க்கம் காட்டிய கசாப்பை அனுப்பியது போல் கசாப்புக்கு அனுப்ப வேண்டும் இந்தளவு இழிந்த ஆடுகளையும். அனுப்பினால்தான் இந்த அவலங்களை நாடு களையும். அனுப்பினால்தான் இந்த அவலங்களை நாடு களையும். பாரதத்தை பெருமையுடன் பார்க்க வைக்கும் பல நாடுகளையும்.